ஒரு நாட்டை ஆள்றது யாரு? சட்டங்களை உருவாக்குற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அந்த அதிகாரத்தோட மூலம் எங்க இருக்கு? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில்: இறைமை. இன்னைக்கு நாம ஒரு நாட்டோட அதிகாரத்தோட மையப்புள்ளியான இந்த இறைமை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். சரி, நாம இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாட்டோட அல்டிமேட் பவர், அதாவது இறுதி அதிகாரம் உண்மையிலேயே யாரிடம் இருக்கு? ஒரு ராஜா கிட்டயா, இல்ல மக்களாகிய நம்ம கிட்டயா, இல்ல நமக்கெல்லாம் தெரியாத வேற ஏதாவது ஒரு சக்தியா? வாங்க இந்த கேள்வியிலிருந்து நம்ம தேடல ஆரம்பிக்கலாம். வாங்க முதல் படி எடுத்து வைப்போம். இறைமைனா முதல்ல என்ன, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இறைமைங்கிறது உச்சகட்ட அதிகாரம். அதாவது இதுக்கு மேல வேற எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த வார்த்தை சூப்ரனஸ்ங்கிற லத்தீன் வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. அதுக்கு அர்த்தம் தலைவர் அல்லது மிக உயர்ந்தவர். ஒரு அரசாங்கம் தன்னோட எல்லைக்குள்ள இருக்கிற எல்லார் மேலேயும் கேள்வி கேட்க முடியாத இறுதி அதிகாரத்தை வச்சிருக்கிறது தான் இறைமை. அரசியல் சிந்தனையாளர்கள் இதை இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாங்க. இறைமைங்கிறது ஒரு அரசாங்கத்தோட உயர்ந்த விருப்பம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அரசு எதை நினைக்குதோ அதை சட்டமாக்க முடியும். அந்த சட்டங்கள் சாதாரண குடிமக்கள்ல இருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் எல்லாரையும் கட்டுப்படுத்தும். இதுதான் அந்த எல்லையில்லாத அதிகாரத்தோட வெளிப்பாடு. ஆனா இந்த இறைமைக்கு ஒரே ஒரு முகம் கிடையாது. அதுக்கு ரெண்டு முக்கியமான பக்கங்கள் இருக்கு. ஒன்னு நாட்டுக்குள்ள பாக்குற முகம், இன்னொன்னு வெளி உலகத்தை பாக்குற முகம். அது என்னன்னு இப்போ விரிவா பார்க்கலாம். இறைமையோட இந்த ரெண்டு முகங்களையும் பாருங்க. முதல்ல உள்ளிறைமை. இது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற தலைவர் மாதிரி. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் அவர் சொல்றத கேட்கணும். ரெண்டாவது வெளியிறைமை. இது அதே வீட்டு தலைவர் பக்கத்து வீட்டுக்காரர் தலையீடு இல்லாம அவரோட வீட்டுக்கு என்ன வேணும்னு சுதந்திரமா முடிவு பண்றது மாதிரி. அதாவது ஒரு நாடு மத்த எந்த நாட்டோட அழுத்தமும் இல்லாம தன்னோட வெளிநாட்டு கொள்கைகளை தானே வகுத்துக்கிற சுதந்திரம். சரி, இந்த இறைமைங்கிற கான்செப்ட் எப்படி உருவாச்சு? இதோட அடித்தளத்தை போட்ட சிந்தனையாளர்கள் யாரு? வாங்க கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்ப்போம். இந்த டைம்லைன் இறைமைங்கிற ஐடியா எப்படி படிப்படியா வளர்ந்துச்சுன்னு காட்டுது. 1576ல ஜீன் போர்டு தான் முதல்ல இறைமைனா சட்டத்தால கூட கட்டுப்படுத்த முடியாத உச்ச சக்தின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தாமஸ் ஹாப்ஸ் இது பிரிக்கவே முடியாத முழுமையான அதிகாரம்னு சொன்னாரு. கடைசியா ஜான் ஆஸ்டின் ஒரு சமூகம் யாருக்கு பழக்கப்பட்டு கீழ்ப்படியுதோ அவர்தான் இறைமையாளர்னு சொன்னாரு. இந்த 3 பேரோட சிந்தனைகளும் சேர்ந்துதான் ஒரு சர்வ வல்லமை படைத்த இறைமைங்கிற கருத்தை உருவாக்குச்சு. ஆக இந்த பழைய கோட்பாடுகளின்படி பார்த்தா இறைமைங்கிறது ஒரு அசைக்க முடியாத கோட்டை மாதிரி. அது முழுமையானது, நிரந்தரமானது, உடைக்க முடியாதது, யாருக்கும் கைமாற்றி விட முடியாதது. ஆனா அந்த அசைக்க முடியாத கோட்டைங்கிற கருத்து இன்னைக்கும் அப்படியேவா இருக்கா? கண்டிப்பா இல்ல. இந்த மாடர்ன் உலகம் அந்த பழைய கருத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்குற மாதிரி புது புது சவால்களை கொண்டு வந்திருக்கு. அந்த சவால்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல் சவால் சமஷ்டிவாதம், அதாவது ஃபெடரலிசம். இறைமைய பிரிக்கவே முடியாதுன்னு பழைய விதி சொல்லிச்சு இல்லையா? அதுக்கு இது ஒரு நேரடியான சவால். உதாரணத்துக்கு இந்தியாவே எடுத்துக்கோங்க. ராணுவம், பாதுகாப்பு போன்ற விஷயங்கள்ல மத்திய அரசுக்கும், கல்வி, விவசாயம் போன்ற விஷயங்கள்ல மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கு. இங்க அதிகாரம் ஒரே இடத்துல இல்லாம பகிர்ந்து கொடுக்கப்படுது. ஆமா, சமஷ்டிவாதத்தை விட ஒரு பெரிய சக்தி இன்னைக்கு இறைமையோட அர்த்தத்தையே மாற்றி எழுதிட்டு இருக்கு. அதுதான் உலகமயமாக்கல், அதாவது குளோபலைசேஷன். இங்க இருக்கிற லிஸ்ட பாருங்க. ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, ஐரோப்பிய யூனியன், இவங்கெல்லாம் வெறும் பேர்கள் மட்டுமில்ல. இவங்க நினைச்சா ஒரு நாட்டோட வர்த்தக கொள்கையிலிருந்து சுற்றுச்சூழல் விதிகள், ஏன் மனித உரிமைகள் வரைக்கும் தலையிட முடியும். இதனால ஒரு நாட்டோட உள்ளிறைமைங்கிற கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது இல்லையா? சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இத்தனை சவால்களுக்கு அப்புறம் இந்த 21ஆம் நூற்றாண்டுல இறைமை எப்படி இருக்கு, அதோட நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஒப்பீடு பழைய நிலைமைக்கும் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பளிச்சுன்னு காட்டுது. ஒரு காலத்துல இறைமைங்கிறது ஒரு ராஜாவோட சிம்மாசனம் மாதிரி இருந்துச்சு. ஒரே ஆளுக்கு முழு அதிகாரம். ஆனா இன்னைக்கு அது பலரும் உட்கார்ந்து பேசுற ஒரு வட்டமேசை மாதிரி ஆயிடுச்சு. அதிகாரம் பகிரப்படுது, விவாதிக்கப்படுது, காலத்துக்கேத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு வரி இன்னைய நிலைமைய ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த உலகமயமாக்கப்பட்ட உலகத்துல ஒரு அரசாங்கத்தோட ரோலே மாறிடுச்சு. பல நேரங்கள்ல உலகளாவிய அமைப்புகள் எடுக்கிற முடிவுகளை செயல்படுத்துற ஒரு ஏஜென்ட் மாதிரி தான் தேசிய அரசுகள் மாறிவிட்டன. இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். இந்த புது உலக அமைப்புல இறைமை எல்லாருக்கும் சமமா இல்ல. சக்தி வாய்ந்த நாடுகள் இந்த குளோபலைசேஷனை பயன்படுத்தி அவங்க அதிகாரத்தை இன்னும் அதிகமாக்கிக்கிறாங்க. ஆனா வளரும் நாடுகள் சில சமயங்கள்ல அவங்களோட இறைமையின் ஒரு பகுதியை விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இதுதான் இன்னோட யதார்த்தம்.
இவ்வளவு மாற்றங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கேள்வி நம்ம மனசுல எழும்புது. ஒரு காலத்துல நம்ம பேசின அந்த பழைய முழுமையான இறைமைங்கிற ஐடியா இன்னி உலகத்துல நிஜமாவே செல்லுபடியாகுமா? அதோட இந்த உலக அரங்கில் டிக்கு இருக்கிறதுக்காகவே வளரும் நாடுகள் அவங்களோட இறைமையை சமரசம் செய்ய நிர்பந்திக்கப்படுறாங்களா? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் நாடுகளோட எதிர்கால அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் தீர்மானிக்க போகுது. இத பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திக்கிறதுக்கு இது ஒரு தொடக்கமா இருக்கட்டும்.